5 மேக்ஸ் வச்சு ஒரு வேறு லெவலான ஒரு கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நரோட்டோ பண்டல் இருக்குது. என்ன மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? என்னோட நேம் 2K Blend. இந்தமாதிரி எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வீடியோஸ் டெய்லி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வரும். அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து பக்காவாக பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சேனல், அதாவது இந்த மாதிரி வீடியோஸில் எக்கச்சக்கமாக வரும். அதனால் பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆல்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்படின்னா தான் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம எப்படி பண்ணுறோம், எப்படியெல்லாம் வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். புதுசாக வந்திருந்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகே, குரூப் லிங்க்லேருந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. ஓகே, என்னென்ன இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது லெவலில் பார்த்தலாம். லெவலில் 73 12,056 லைக் வாங்கி வச்சுருக்காங்க. அக்கௌண்ட்டோட நேம் வந்துட்டு ரவுடின்னு போட்டு வச்சுருக்காங்க. இது ஒரு ஓல்டு அக்கௌண்ட்டு தான், ஆனால் ஒரு 2 and 3 years ஓல்டு அக்கௌண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், அது என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து அப்படியே வெப்பன் கலெக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். வெப்பன் கலெக்ஷன் பார்க்கலாமா? ஓகே, வெப்பனில் பார்த்தீங்கன்னா இது M4A1க்கு ஒரு 9 ஸ்கின் இருக்குது. அதில் லெஜெண்டரி ஸ்கின்னு 2 இருக்குது. ஏகே பார்த்தீங்கன்னா மேக்ஸு. அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் ஏகே இருக்குப்பா, இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிறேங்க. அது டபுள் ரேட் ஆஃப் ஃபைல நம்ம வேறு லெவலில் அடிக்கும். ஸ்கேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு குரோசாவுக்கு ஸ்கின் இருக்குது. லெஜெண்டரி ஸ்கின் ஒரு 6. அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்கின்னு. ஃபேமஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின் இருக்குது. லைக் போடாங்க, லைக் போட்டுருங்க. அடுத்து எக்ஸாம் வீட்டை பார்த்தீங்கன்னா 4th லெவல் தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதையும் மேக்ஸ் பண்ணிங்கன்னா ஆர்கன் மேக்ஸ் ஆகிரும். ஆனால் மேக்ஸ் பண்ணுறதுக்கு சில ஒன்றுமே அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் இதை வாங்கி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஃபேர்ஃபெலுக்கு வந்துட்டு ஒரு இன்குபேட்டரோட அந்த க்ரீன் கலர் ஸ்கின் இருக்குது. கிங் ஃபிஷருக்கு இருக்குது. அது இல்லாமல் லெஜெண்டரி ஸ்கின் வந்துட்டு இந்த GG36 அதுக்கு வந்துட்டு ஒரு 5 ஸ்கின், SKSக்கு 5 ஸ்கின்னு, உட்பேக்கருக்கு 6 ஸ்கின்னில் ஒரு 2 லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. இது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். உட்பேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்கின் இல்லாமல் வேறு லெவலில் தான் அடிக்கும். M60க்கு வந்து இன்குபேட்டர் ஸ்கின் எடுத்து வச்சுக்கிறாங்கப்பா, ரெட் கலரு. இது சூப்பராக இருக்கும். சிங்கிள் ரேஞ்சோடு இருக்குது, நல்லா தான் இருக்கும். அடுத்து UMP அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸு. UMP வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இன்குபேட்டரும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் ஏவெண்ட்டில் வந்தது இருக்குது. MP5 இருக்குது, லெஜெண்டரி ஸ்கின்னு. MP40 வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்போ இதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். P90க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு 5 ஸ்கின்னு. தாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்கின்னு இருக்குது. வெக்டருக்கு அந்த எல்லோரும் கேட்பீங்கள்ல அந்த டபுள் கலர் அது இருக்குது. M10 பார்த்தீங்கன்னா மேக்ஸு. அது இல்லாமல் அந்த விண்டர்லேண்ட் M10 இருக்குது. M1887க்கு 1 பஞ்ச் மேன் இருக்குது. செம்மையாக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன் டைப் பிளேயர்ஸ்க்குலாம் இது ஒரு தாராளமான ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்கின்னு அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கலாம். நிறைய பேர் ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாமே 1 பஞ்ச் மேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட பெஸ்ட்டாக ஒரு ஸ்கின்னுன்னா நீங்கள் ஓல்டு டபுள் பேரலுக்கு போய்க்கலாம். ஓகே, ரைட்டு. பிஸ்டல் அதெல்லாம் பார்த்துக்கிறேங்க, அதெல்லாம் தேவையில்லாது. கட்டானா பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்கின் இருக்குது. அதில் 1 லெஜெண்டரி. ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெயில் ஸ்டோன் ஃபிஸ்ட், அந்த ஃபிஸ்ட்டு இருக்குது ப்ளூ கலரில். அது சூப்பராக இருக்கும். நரோட்டோ பண்டலுக்கும் இந்த ஃபிஸ்ட்டுக்கும் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கிரினேடு பார்த்தீங்கன்னா 33 கிரினேடு, 14 குளோவால் இருக்குது. ஓல்டு குளோவல்ஸில் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரீ ஆட்ரு குளோவெல்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. அந்தமாதிரி இதெல்லாம் நம்ம குரூப்பில் வரும். குரூப்பில் பார்த்து வாங்கிக்கிறேங்க அந்த ஃப்ரீ ஆர்டர் குளோவல் வச்சு. சேனலில் வந்துட்டு முடிஞ்சளவு நீங்கள் அதை வச்சு கேட்டிங்க அப்படின்னா நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். என்னென்ன மாதிரி வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற மாதிரி கலெக்ஷனில் நான் கொண்டு வர முடியும். வீடியோ குவாலிட்டிலேருந்து வாய்ஸ் குவாலிட்டிலேருந்து ஏதாவது குறை நிறை இருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வேறு லெவலில் பக்காவாக பண்ணிக்கலாம். எமௌண்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 53. அதில் வந்துட்டு அந்த என்னப்பா அது திடீர்னு ஞாபகம் வர மாட்டேதே, கன் மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா, அந்த எமௌண்ட் கலெக்ஷன் இருக்குது. அது இல்லாமல் அந்த டைமிங்கில் இருக்குது. ஒரு 39 ஹவர்ஸில் ஒரு 2 எமௌண்ட்டு. அது இல்லாமல் பைக் எமௌண்ட் இருக்குது. அதாவது பைக் எமௌண்ட்னா அது ஒரு கோபுரம் எமௌண்ட் அப்படிம்பாங்க. ஓகே, ரைட்டு. அதுக்கப்புறம் நல்லா அந்த டான்ஸார் எமௌண்ட் அது இதுன்னு நல்ல எக்கச்சக்கமாக இருக்குது. மொத்தம் ஒரு 53 இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அனிமேஷனும் இருக்குது. அதாவது அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அனிமேஷன் தான் இருக்குது. எமௌண்ட் கலெக்ஷன் தான் 53 இருக்குது. அனிமேஷன் வந்துட்டு 1 இருந்தாலும் நமக்கு போதுமானது. இது சூப்பரான ஒரு அனிமேஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேஜிக்லாம் பண்ணுற மாதிரி நல்லா பக்காவாக தான் இருக்குது. இதை வந்துட்டு இதை பேண்டேஜ் சுற்றுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கப்பா பப்ஜியில் மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறேங்க, வேணும்னா விட்டுக்கிறேங்க. அடுத்து பேக் பேக்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் எப்படியும் மேலோட்டமாக காட்டிடலாம். ஸ்டோன் பார்த்திங்கன்னா 18 ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஒரு 171. அதில் ஒரு சில ஹேர் ஸ்டைலே நமக்கு போதுமானது. எல்லாமேலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் அப்படியே காட்டிடலாம், மேலோட்டமாக காட்டிடலாம். அப்படியே பார்த்துக்கிறேங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்பா. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்லேயே போகும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா. ஃபேஸ் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு அதெல்லாம் 104 இருக்குது.
அது இல்லாமல் இந்த பண்டல் கலெக்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 320 இருக்குது. அதில் நரோட்டோ பண்டலில் இருக்குது, அலாக் பண்டல் இருக்குது, அதுக்காக ஒருத்தனை பண்டல்ஸில் இருக்குது. அப்படியே மேலோட்டமாக காட்டிடலாம். நான் வீடியோ ஆல்ரெடியே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குல்ல, அதனால தான் அப்படியே மேலோட்டமாக காட்டிட்டோம்னா நீங்களும் அப்படியே பார்த்துக்கிருப்பீங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 3 டைம் தான் இருக்குது. இது மந்த்லி வீக்லி எதுவுமே போடலான்னு நினைக்கிறேன். சார்ஜ் பேண்ட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதனால் சார்ஜ் பேண்ட் கொண்டு வந்திருக்கோம். சார்ஜ் பேண்ட் ஓகே, கொஞ்சம் வாய் அப்படி இப்படி தான் வளரும். சார்ஜ் பேண்ட் இருக்குது, மறக்காமல் உங்கள் சார்ஜ் பேண்ட்டு கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே ரைட்டு. அடுத்து என்ன இருக்குது, செப்பல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அந்த ஃபுல் பண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பண்டல் இருக்குது. அதில் ஒருத்தனை பண்டல். ஓகே நண்பா, அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் டெய்லி வரும். அதாவது மார்னிங் வரும், இல்லைனா ஈவினிங் வரும். அன்றைக்கி பெல்லைக்கன் தட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வேறு லெவல் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். ஓகே நண்பா, உங்களுக்கு